ஸோ நம்ம இந்த லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து இந்த காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா சீரீஸ் ஆன் ப்ரேயர். அதுல வந்து யோவான் 17வது அதிகாரத்து தான் காயத்ரி மறுபடியும் ஆன்ல இருக்கு. அது ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு. இந்த பாக்குறேம்மா, இது என்னமோ ஆகுது, என்னன்னு தெரியல. பாக்குறேம்மா. சரி. ஸோ யோவான் 17ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யோவான் 17:1-5 வரைக்கும் உள்ள இந்த வசனங்கள் வந்து ஏசப்பா பிதா கிட்ட பேசின அந்த வார்த்தைகள். என்னுடைய நேரம் வந்தது, இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணோம் இல்லையா? தேர்ஸ்டே நம்ம பார்த்தோம். 3 காரியங்கள் அவருக்கு தெரிந்திருந்தது. அந்த 3 காரியங்களையும் நமக்கும் தெரியணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். 1 டைம். ஒவ்வொரு காரியமும் தேவன் நமக்கு குறித்த காலத்துல குறித்த வேலையில வரும். சோ அதை நம்ம ப்ரேயர்ல கேட்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிதாவையும் குமாரனையும் அறிய வேண்டும், அதுதான் நித்திய ஜீவன். சோ இவர் தான் பிதா, இவர் குமாரன், இவர் இதெல்லாம் செஞ்சாருங்கிறத விட பர்சனலா நம்மளுடைய லைஃப்ல பிதாவுடைய தன்மைகள் என்ன, குமாரன் எந்த வழியில மனுஷகுமாரன் இந்த உலகத்துல பிரயாணம் பண்ணாரு, எந்த பாதையில அவர் சென்றாரு அப்படிங்கிறத ஆவியானவருடைய உதவியோடு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இதுதான் வந்துட்டு நம்ம 2வதாக அந்த நாள்ல பார்த்தது. 3வதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருக்குண்டான அந்த பணி என்ன, he knows his work. ஏசப்பாவுக்கு பிதாவானவர் இந்த பூமியில தன்னை அனுப்பும் போது இதுதான் உன்னுடைய ஒர்க், இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. சோ அது எல்லாம் இயேசுவானவருக்கு தெரிந்தது. இது எப்படி தெரிஞ்சது? அவர் அநேக இடத்துல பார்த்தோம்னா அவர் ஜெபம் பண்ணினார். 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஜெபம் பண்ணினார். சோ அவருக்கு பிதா வெளிப்படுத்தின, பிதா அவருக்கு கொடுத்த வேலையெல்லாம் அவர் நன்றாக செய்து முடித்தார். இந்த 3 காரியத்தையும் பார்த்த நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நியமித்த பணி என்ன, நம்மளை இந்த பூலோகத்துல வைத்து தாயின் கருவுல தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து தேவனை பற்றி அறிவை நம்மளுக்கு கொடுத்த அவர் நமக்கென்று ஒரு பணி வைத்திருக்கிறார். அந்த பணி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதுல நடக்கணும். சோ அப்படிங்கிற 3 காரியத்தை தான் இந்த ஃபர்ஸ்ட் பகுதியில பார்த்தோம். 2வது அவர் சீஷர்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்தை பார்த்தோம். சீஷர்களுக்கு ஏறெடுத்த ஜெபத்தை நம்ம 2 பகுதியா பார்த்தோம். ஒரு இதுல வந்து உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு. சோ ஏசப்பா பிதாவானவருடைய நாமத்தை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய நாமத்தை ஒரு வெளிப்பாடு செய்திருப்பார். சில நேரத்துல நம்மளுக்கு சுகம் தரும் தெய்வமாக பலவீனப்பட்டிருக்கும் போது நமக்கோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ சுகம் தந்திருப்பார். பெற்றோர்களுக்கோ நம்ம ஜெபிக்கும் போது சுகம் தந்திருப்பார். சோ நம்ம பர்சனல் லைஃப்ல ஏசப்பா கூட நம்ம கனெக்ட் ஆனதுக்கு காரணம் அவர் நமக்கு சுகம் தரும் தேவனாக இருந்திருப்பார். சோ அப்படி அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருப்போம். சில வேளைகள்ல நம்ம செய்யாத குற்றத்திற்கு நம்மளை வந்து அவங்க ஆளாக்கும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருந்து ஒரு லாயராக வாதாடி நம்மை நிரூபித்திருப்பார். நமக்காக நிற்கும் தேவனாக இருந்திருப்பார். சோ அந்த இடத்துல அவருடைய நாமம் எனக்காக இருப்பவர் அப்படின்னு நம்ம இதுக்கு எல்ஷடா, எல்ரோஹி, இப்படி அநேக நாமங்கள் இருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டா தேவன் ஒரு இடத்துல அவர் அற்புதமாக கிரியை செய்திருப்பார். சோ அவருடைய நாமத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை நம்ம உள்வாங்கி இருக்கிறோமா, அதுக்கு சென்சிட்டிவா இருக்கோமா, இந்த காரியத்தை பார்த்தோம். 2வதாக ஏசப்பா வந்து 2 பிரேயர் பண்றாரு. ஒண்ணு இந்த டிசைபிள்ஸ காத்து கொள்ளும், 2வது பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும். எப்படி பரிசுத்தமாக வைப்பது? சத்தியத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும்ங்கிற ஜபத்தை ஏறெடுக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாதுகாப்பு வேண்டும், பரிசுத்தம் வேண்டும் அப்படின்னா இயேசுவானவர் நமக்காக அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, நான் சீஷனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றும் சீஷராக இருக்கும் பொழுது அவர் நமக்காக பிதாவினிடத்தில் மன்றாடி வைத்திருக்கும் அந்த பாதுகாப்பு, காத்து கொள்ளும் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பும் பரிசுத்தமாக்குதலும் நமக்கு இருக்கும். பரிசுத்தமாக்குதலுக்கு நேரான வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த சத்தியத்தை உட்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருப்போம். சோ இப்படி அருமையாக ஏசப்பா நமக்கு இந்த ஜெபத்துல இருந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு கடைசி பகுதியாக இவ ஏசப்பா ஏறெடுக்கிற
விசுவாசிகளுக்கு இப்ப சீஷர்கள் இடத்தில் இருந்து சுவிசேஷம் சென்று நிறைய பேர் தேவனை விசுவாசிக்க போறாங்க, பின்பற்ற போறாங்கங்கிறது இயேசுவானவருக்கு தீர்க்கமாக தெரியும். சோ அவர்களுக்காகவும் அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஃபியூச்சர்ல வரப்போறவங்க, இதுவரைக்கும் ஏசப்பா சந்தித்த அந்த டிசைபிள்ஸ் அல்லாமல் ஃபியூச்சர்ல இந்த டிசைபிள்ஷிப்குள்ள இல்ல இந்த டிசைபிள்ஸோட சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்படுகிறவர்களுக்காக அவர் ஏறெடுக்கிற ஜெபம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். 20-26 வசனங்களை நம்ம வாசிப்போம். இது பாத்தீங்கன்னா சீஷர்களுக்காக அவர் ஏறெடுத்த ஜெபத்தை போலவே இதுவும் இருக்கிறது. சோ நம்ம இதை பார்க்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சோ அன்னைக்கு சீஷர்கள் ஏசப்பாவை முகமுகமாய் கண்டார்கள். அன்னைக்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அந்த அற்புதத்துல பங்கா இருந்தாங்க. எப்படி 5 அப்பம் 2 மீன் வரும்போது அந்த அற்புதம் நடந்த இடத்துல அவங்களும் சாப்பிட்டாங்க இல்லையா? அந்த அற்புதத்தின்ல ஒரு பங்காக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோட ஒவ்வொரு காரியத்தையும் அந்த 3 வருஷம் அந்த ஊழியத்தின் பாதையில இந்த டிசைபிள்ஸ் ஒரு பங்காக இவர்கள் கண்ணால் கண்டு கைகளால் தொட்டு உணர்ந்த அந்த ஜீவ அப்பத்தை இவர்கள் எல்லாம் கண்டார்கள். ஆனா இனி வரப்போற சந்ததியாருக்கா எப்படிப்பட்ட சந்ததியார்? இனி வரப்போற நமக்காக அவர் ஏறெடுக்கிற ஜெபத்தை, இனி வரப்போருகிற சந்ததியாருக்காக அவர் ஏறெடுத்த ஜெபம் அப்படின்னா, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். சீஷர்கள் இவரை குறித்து சாட்சி கொடுத்து உலகமெங்கும் அவர் சுவிசேஷத்தை பரப்பி அவர்கள் அதன் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். நம்ம சீஷனா இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த சீஷர்களுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான வித்தியாசம், அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருஷம் இருந்தாங்க. ஆனா நம்ம அவர்கள் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அதே ஐக்கியத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்காக ஏசப்பா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தைகளினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லோரும் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ அந்த யூனியனை தேவன் அந்த யூனியனுக்காக ஜெபிக்கிறார். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு காணாமல் அநேக வேளையில இந்த சீஷர்கள் இது லிட்ரலி அவர்கள் பார்த்தது. இன்னைக்கு அநேக வேளையில நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. இதை நான் செய்வேன் என்று நமக்கு வாக்குரைத்திருப்பார். ஆனா அதை நம்ம இன்னும் பார்க்க முடியாம இருக்கலாம். அதை இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில ருசிக்க முடியாம இருக்கலாம். ஆனா அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், அந்த வார்த்தையின் மேல உள்ள விசுவாசம் நம்மளுடைய ஜீவியத்துல ஏதோ ஒரு காரியம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம காணாமல் செய்கிற ஒவ்வொரு ஏசப்பா இதை இதற்காக செய்வீர். தேவன் என்னுடைய பிள்ளைகளை எனக்காக வளர்த்து கொடுப்பீர். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கரத்துல இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு பாரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வசனத்தை பற்றி கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் அதை அக்செப்ட் பண்ணி விசுவாசித்து அதுல நடக்கிறவர்களுக்கு தேவன் அவர் பிதா கிட்ட வேண்டி இருக்கிற காரியம் அப்படிப்பட்ட நமக்கு அந்த யூனியனை கொடுக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு விலகி இருக்கிற தேவன் அல்ல. நீ தானே கேட்ட, இதை நான் கொடுத்துட்டேன். அதை அவர் விரும்புகிறது இல்ல. அந்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஏசப்பா கூட இன்னும் இருக்க வேண்டாம். இப்பவும் தேவனிடத்துல எனக்கு ஒரு தேவைன்னா நான் போவேன், நான் ஜெபிப்பேன், தேவையை பெற்றுக்கொள்ளுவேன், இல்ல பொருத்தனை பண்ணுவேன், பிசினஸ் டீல் பண்ணுவேன். நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் அதை செய்யறேன், நான் கரெக்டா காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு ஏன் நீங்க தரம்? அப்படி இல்லை. அந்த உறவை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் உறவு என்னன்னு பாத்தீங்களா? அந்த ஐக்கியம். பிதாவும் ஏசப்பாவும் எப்படி இருந்தாங்களோ அதே போல நாமும் அவரும் ஒன்றாயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகிறார். என்ன ஒரு இது! அவ பிதாவும் ஏசப்பாவும் எப்படி ஒன்னா இருந்தாங்க?
பிதாவுக்குரிய காரியங்கள், அடுத்த காரியங்களை இயேசு கிறிஸ்து அவர் அந்த காரியங்களை அவருடைய சமூகத்துல இருந்து தெரிந்து கொண்டார். அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் அதற்கேற்ற நடக்கை இருந்தது. பிதா பாவத்தை பாராதவர். அவர் இருக்கும் பூமி பரிசுத்த பூமி. அந்த இடத்துல நம்ம உலக என்கிற அந்த உலகத்தோட செருப்புகளையோ எதையும் போட்டு வரக்கூடாது. அதனாலதான் நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது. நீ அந்த செருப்பை கழட்டி வை. உன்னுடைய உலகத்தை தரித்து கொண்டு உலகத்தில் நடந்து கொண்டிருந்தோம் என்றால் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பரிசுத்த பூமியில நிக்க முடியும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தடவையும் அவர் சமூகத்துல நின்னு 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 பிதாவும் அவரும் ஐக்கியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனை இருந்தாலும் அவர் மனுஷகுமாரனாய் வரும் பொழுது மனுஷனுக்கு உட்பட்டது மாத்திரம்தான் அவருக்கு இருந்தது. அவர் நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படணும். அதுக்கப்புறம் பலி உண்டாக்குவதற்காக வந்த ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருந்தது. சோ பிதாவை அறிவதற்கும் அவர் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கணும். அவர் செய்திருக்கிறார். அவர் அவருடைய பாதத்தருகில கற்றுக்கொள்ளுகிறவனை போல அமர்ந்திருந்திருக்கிறார். இது எல்லாம் அவர் செஞ்சாரு. செஞ்சு 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இப்போ அதே யூனியனுக்குள்ளாக வருவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஏசப்பாக்கு மாத்திரம் நான் பிதாவோட யூனியன்ல இருக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்றாரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது போல அவங்களும் நம்மளும் ஒன்னா இருக்கணும். உங்களுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும். அவர்களுக்குரிய தேவைகளை நம்ம செய்ய வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியும் அவர்கள் தேட வேண்டும். அப்பொழுது நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா பிதாவானவர் கிட்ட நம்மளுக்கும் அவருக்கும் உண்டான அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அவர் சமாதானக்காரர். அவருடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்ட ஜபங்கள். அப்போ இன்னைக்கு நம்மனால இசைந்து வாழ முடியும். தேவனோடு இசைந்து வாழ முடியும். இந்த உலகத்தோட அல்ல, இந்த உலகத்தோட காரியங்களை விட்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்த நமக்கு இந்த சீஷர்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்ததோ அந்த சீஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த வசனத்தின் மூலமாக விசுவாசிக்கிற நமக்கு, காணாமல் விசுவாசிக்கிற நமக்கு அதை போலவே பிதாவானவரோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டிருக்கும் அந்த ஆசீர்வாதமும் இருக்கிறது. 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமே நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏசப்பா வாலண்டியரா ஒரு கிரியேட் செய்றார். அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்தார். முதல் மனிதனாகிய ஆதாம் தன் மகிமையை இழந்து போனான். அந்த மகிமையை பெற்றுக்கொண்ட ஏசப்பா நம்ம எல்லாம் ஒன்னாதானே இருக்கோம். சோ உங்களுக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் அவர்களுக்குரியது. நீங்க எனக்கு கொடுத்த மகிமை எனக்குரியது, நான் அவங்களுக்கு கொடுக்கிற மகிமை இப்ப அவர்களுக்குரியதாக மாறுகிறது. சோ இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறோம் சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து மனிதன் இழந்த மகிமையை திரும்ப பெற்று கொடுத்தார். எல்லாம் அவனுக்கு கீழாக இருக்கிறது. எல்லாத்தையும் அவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அந்த மகிமை பிதா முன்பதாக நிற்க முடியாமல், தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் துரத்தப்பட்ட அந்த மனிதனுக்கு திரும்பவும் அந்த மகிமை தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த ஜபத்தை ஏறெடுத்தார். இன்னைக்கு இந்த ஜபத்தோட ஆழத்தை நம்ம உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம எதை இழந்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆதாமுக்கு உண்ட அந்த மகிமையை இழந்த அந்த மகிமையை நம்ம உணரும் போதுதான் தெரியும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையா ஆதாம் இழந்தாரு. ஆதாம் இழந்தனால இதுவா நம்மளுக்கு இவ்வளவு தூரமா போச்சு. இன்னைக்கு ஏசப்பா அதில் வாழ்ந்து ஆதாம் வீழ்ந்த இடத்துல ஜெயித்து திரும்பவும் பிதா கிட்ட இருந்து அந்த மகிமையை பெற்று அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, அவர் எவ்வளவு கருத்தா ஜெபிக்கிறார் பாருங்க. நாமெல்லாம் நானும் நீங்களும் ஐக்கியமா இருக்க போல இவங்களும் நம்மளும் ஐக்கியமா இருக்கணும். அதனால நீங்க எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பெரிய டீலிங் அங்க நடக்குது. ஒரு பெரிய காரியம் அங்க நடக்குது. ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அவர் நமக்கு வாங்கி கொடுக்கிறாரு. ஒரு இழந்ததை மீட்டு பெற்று கொடுக்கிறார் நமக்கு. இன்னைக்கு அநேக வேளையில நம்ம ஜபங்கள் எல்லாம் நான் இழந்ததெல்லாம் பெறணும்ப்பா என்னுடைய வாழ்க்கையில, அது ரொம்ப ஒரு கேட்கப்படுகிற ஒரு ஜபம்தான். ஆனா இன்னைக்கு மனித குலம் எதை இழந்தது என்று தெரியாமலேயே அதுல வாழ்றோம்.
430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையாய் வாழ்ந்து அதுல பழகிட்டாங்க. அவங்களுக்கு வலிக்குது, கூக்குரல் இடுறாங்க. தேவனை நோக்கி அவங்களோட கூக்குரல் சத்தம் கேட்டுச்சு. ஆனா அதை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பழகி போயிடுச்சு. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் நாங்க எகிப்துல இருக்கும்போதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அநேக வேளையில பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், நம் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு இடம் நம்மளுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அது நம்ம இறந்த பின்னாடிதான் அப்படி கிடையாது. இந்த உலகத்துல இருக்கும்போது நம்மளால அந்த ஐக்கியத்தை கொண்டு வர முடியும். இதோ தேவனுடைய ராஜ்யம் இங்க வந்திருக்கிறதுன்னு ஏசப்பா சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம், அப்படிப்பட்ட அந்த ராஜ்யம், அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த பூமியில நமக்கு உண்டு. எப்ப தெரியுமா? அந்த அளவுக்கு நம்ம வரணும். இறந்தாதான் அப்படி இல்ல, வருகை அதுவும் நடக்கும். அது மகிமையானது. அது கண்கள் ஆவிக்குரிய ரீதியில அது நடக்கும். ஆனா இந்த நாள்ல நம்ம மாம்சத்தை கம்ப்ளீட்டா சிலுவையில அடித்து நம்ம ஆவியில் இருக்கும்போது இங்கேயே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை, இங்கேயே அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளான அந்த இன்பத்தை, அந்த மகிமையை நம்மனால ருசிக்க முடியும். அவ்வளோ ஒரு அபிஷேகம். இது ரொம்ப ஆழமான காரியத்தை நம்மளால செய்ய முடியும். ஆனா அநேக வேளையில நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி இருக்கிறது கிடையாது. அநேக வேளையில நம்ம சூஸ் பண்றது அப்படி கிடையாது. நம்ம எதை இழந்தது என்று பார்க்கிறோம். நான் பணத்தை இழந்தேன், என் மதிப்பை இழந்தேன், என் அந்தஸ்தை இழந்தேன். இதெல்லாம் எனக்கு ரெட்டிப்பாக தருவார், இதெல்லாம் எனக்கு திரும்ப தருவார். கண்டிப்பா உண்மை. நம் தேவன் அநீதியுள்ள தேவனே அல்ல. எங்கே உன் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே நம்மளுடைய இருதயம் இருக்கும். நம்மளுடைய பொக்கிஷம், நம்ம இழந்த மகிமை, நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி பிதாவானவரை வைக்கும்போது ஆதி மனிதனாகிய ஆதாம் இழந்த மகிமை அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நம்மளுக்கு இரட்டிப்பாய் தந்திருக்கிறார். ஆவியானவருடைய உதவியும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மகிமையை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பேசி வாங்கிக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். அது எப்படிப்பட்ட மகிமை! பகலிலே குளிர்ச்சியான வேளையில தேவனோடு உறவாடுகிற மகிமை. இந்த மிருகங்களுக்கு மேலாகும், அந்த இடத்திற்கு மேலாகும் அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த மகிமை. நன்மை எது தீமை எது அப்படின்ட்டு இல்லாம, இருதயத்துல இந்த ஃபைட்டிங் இல்லாம பரிசுத்தத்தால நிரப்பி இருக்கிற மகிமை. அந்த மகிமை இருக்கும் பொழுது நம்மளால இயேசு கிறிஸ்து மூல சொல்ல முடியும், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு உண்டானது எதுவுமே என்கிட்ட இல்லை, என்கிட்ட தீமை இல்லைன்னு சொல்ல முடிகிற அளவுக்கு அந்த மகிமையால் நாம் நிரப்பப்படுவோம். அப்படிப்பட்ட மகிமையை நம்ம இழந்திருக்கோம். அப்படிப்பட்ட மகிமையை இழந்த நமக்கு அது இயேசு கிறிஸ்து அந்த மகிமையை பெற்று, நீர் எனக்கு கொடுத்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. எதனால? நம்ம எல்லாம் ஒன்னாதானே இருக்கோம். நீங்க எனக்கு தந்தா என்ன, அவங்களுக்கு தந்த மாதிரி தானே, அதனால நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு ஏசப்பா பேசுறாரு. அவருடைய இருதயத்தை பார்ப்போம். அவருடைய இருதயத்தை தியானிக்கிறது தான் இந்த பைபிள் ஸ்டடி ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளோ ஒரு பாசமுள்ள இருதயம் பாருங்க. இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட சொல்றது, நம்மளுடைய வாழ்க்கையில துன்பங்கள், கவலைகள், துக்கங்கள் இது எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா தேவன் நமக்கு ஒரு ஏரியல் வியூவை காமிக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு முன்பாக மலைகள் தெரியலாம். உங்களுக்கு ஏன்னா கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் அதான் இருக்கு, நம்ம மாம்ச கண்கள் அதான் பார்க்கும். ஆனா ஏரியல் வியூங்கிறது என்ன தெரியுமா? பரத்திலிருந்து பார்க்கும் தேவ கண்கள். அது எப்படி பார்க்கும்? அந்த மலையை தாண்டி செழிப்பான ஒரு இடம் இருக்கு, அந்த மலையை தாண்டி ஒரு மகிமையான ஒரு இடம் இருக்கு, அதை தேவனுடைய கண்கள் பார்க்கும். இப்பொழுது இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று விசுவாசத்தோடு நம்ம சொல்லணும்னா, நம்மளுக்கு அந்த தேவனுடைய கண்களுக்குரிய அபிஷேகம் வேணும். அவர் பார்க்கிற விதமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால ஈஸியா சொல்ல முடியும், இந்த மலை ஒரு சின்ன காரியம்தான், இதற்கு பின்பதாக ஒரு செழிப்பு உண்டு, இதுக்கு பின்பதாக ஒரு மகிமை உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு தேவன் நம்ம யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயும் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறதும் போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். முதல்ல மகிமையை கொடுத்தார்.
இரண்டாவதாக அன்பை பற்றி பேசுகிறார். மறுபடியும் வாசிப்போம். 23வது வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறதும் போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவானவர்னால பாவத்தை பார்க்க முடியாது. அது அவருடைய அமைப்பு அப்படி. அவர் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்தவர். இயேசு கிறிஸ்து செய்த காரியத்திற்காக அவர் தேவகுமாரன் மனுஷ ரூபம் தரித்து இது எல்லாவற்றையும் மேற்கொண்டனால பிதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு பயங்கர ஐக்கியத்தை அவர் உண்டாக்கினார். ஏசப்பா சொல்றாரு, இந்த ஐக்கியத்திற்குள்ளாக நம்மளையும் இப்பொழுது இழுத்து வைத்திருக்கிறார். இது பயங்கரமான ஒரு யூனியனை குறித்து தேவன் இந்த யூனியனை குறித்து தான் நம்ம கிட்ட நீ பேசிட்டு இருக்காரு. அந்த யூனியன்ல அடுத்த காரியம், அவர் நம் மீது அன்பா இருக்கிறார். இந்த யூனியன்ல உள்ள அடுத்த காரியம், அவர் நம் மீது அன்பா இருக்கிறார். ஏசப்பா நம்ம மேல அன்பா இருக்காரு. அதனாலதான் இத்தனை ஜபங்கள் நமக்காக பரிந்து பேசுகிறது. பிதாவானவர் இயேசுவின் மேல அன்பா இருக்கிறார். பிதாவானவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். என்ன, இயேசுவானவர் நம் மீது அன்பா இருக்கிறார். இப்படி ஒரு கனெக்டிவிட்டி, இது பயங்கரமான கனெக்டிவிட்டி. பிதாவானவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு செலுத்துறது நிமித்தமா தான் தன்னுடைய ஒரே குமாரனை நம்மளுக்கு கொடுத்தார். இந்த அன்பு, இது எப்பேற்பட்ட அன்பு! எல்லாவற்றும் நமக்காக ஆதியில இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மனிதனுக்காக ஒவ்வொன்றா செய்து கொண்டு வருகிறார். இந்த மனிதனுக்காக ஒரு ஆடு ஆதியில அடிக்கப்பட்டு அந்த தோல் உடை தரிக்கப்பட்டது. இந்த மனிதனுக்காக தேவன் ஒவ்வொரு காரியமா அவர்தான் பரிகாரம் கொடுத்துட்டே வராரு. இது பண்ணு, தப்பு பண்ணிட்டியா, சரி இத பரிகாரமா செய், இத பரிகாரமா செய், தப்பு பண்ணிட்டியா, சரி பலி கொடுத்துரு, கவலைப்படாத, மனதார நீ தப்பு பண்ணதை உணர்றியா, பரிகாரம் உனக்கு உண்டு. தப்பு பண்றியா, உன்னை காப்பாத்துருமா, உனக்கு பரிகாரிகளை நான் அனுப்புறேன். அடிக்கடி நியாயாதிபதிகள், ராஜாக்கள் தவறு செய்யும்போது அவங்க மூலமா பிரச்சனை, இப்படி பரிகாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, இல்ல நானே பரிகாரியாக வருகிறேன் என்று தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினது தாங்க அப்பேற்பட்ட அன்பு. அப்பேற்பட்ட அன்பு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவர் எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்துட்டார். இனி நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாய் அதே அன்பை பிதாவிடமும் குமாரனிடமும் காண்பிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய ஆழமான அன்பு சின்ன 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 காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். நமக்கு தேவன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். ஒரு 50,000 ரூபாய் நம்ம கையில வருகிறது. அந்த 50,000 ரூபாயில 25,000 ரூபாய் நம்ம கொடுத்து அவரிடத்துல அன்பை காமிக்கிறது வேற. நம்ம கிட்ட அந்த ஏழை விதவை கிட்ட இருந்த அந்த 2 காசுல அதையும் கொடுத்து அன்பை காமிக்கிறது. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் அன்பை காமிக்கணும். உங்களுடைய சிந்தனையில அன்பை காமிக்கணும், உங்க செயல்கள்ல அன்பை காமிக்கணும், உங்களோட பேச்சுல அவருடைய அன்பு வெளிப்படணும். இதெல்லாம் புஷ் பண்ணி வராது. இந்த அன்புங்கிற விஷயம் மட்டும் யாரும் நெருக்கி சொல்லி வராது. இது நம்ம தேவனை உண்மையா உணரும் பொழுது, அவரோட ஐக்கியப்பட்டிருக்கும் போது தானா வரும். நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு இருக்கிற அன்பு, நம்முடைய பெற்றோர்கள், நம்ம நேசிக்கிற ஒருத்தர் மேல நமக்கு இருக்கிற அன்பு, ஏன் இது சாதாரணமா தானாக வருகிறது, கட்டாயத்தின்படி வருகிறது உண்மையான அன்பு இல்லை. ஆனா இது தேவனோடு நம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெருக்கெடுத்து வருகிற அன்பு. இந்த அன்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் வருவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இது மனுஷ முயற்சியில வராது. ஆவியானவருடைய உதவியோடு இந்த அன்பை நம்ம கேட்போம். சோ இரண்டாவதாக அன்பை குறித்து பேசுகிறார். 24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு இருக்க விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், அவர் என்ன கேட்கிறாரு? நான் உங்ககிட்ட வரப்போறேன், உங்க வலது பாரசத்துல நான் வந்து உட்கார போறேன்.
இதெல்லாம் நான் வென்று எடுக்க போறேன். இந்த சூழ்நிலைக்கு முன்பாக நான் கடந்து செல்லும் பொழுது எவ்வளவு பெரிய இதை நான் இதை சொல்ல நம்ம ஒரு டீலிங் தான் சொல்லணும். ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் ஒரு பெரிய ஒரு டீல் நடக்குது. அடுத்தது அவர் என்ன கேட்கிறாரு, நான் வர இடத்துல அவங்களே கூட்டிட்டு போறாங்கப்பா அப்படின்னு. தகப்பன இதெல்லாம் நான் எதுக்குள்ளாக நான் கடந்து செல்ல போறேன்? இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் வச்சு என்னால முடியாத ஒரு காரியம், உன்னுடைய முகம் எனக்கு மறைக்கப்பட போகிறது, நான் தனிமையாக விட போடுகிறேன், என்னை கைவிட போகிற அந்த இமை பொழுது ஒரு மொமெண்ட் வரப்போகுது, இதெல்லாம் நான் தாங்குறேன், எனக்கு ஈடாக இந்த ஜனங்களை தாங்கப்பா, நான் இவங்களை கூட்டிட்டு போறேன், எனக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு கேட்கிறேன். என்ன ஒரு அன்பு! மறுபடியும் வாசிக்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருக்கணும், நாம் இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நம்ம சஞ்சரிக்கும் போது அவர் வருகையோ மரணமோ எது முந்தினாலும் அவர் சஞ்சரிக்கிற இடத்துக்கு நம்மை எடுத்து செல்வார். அதுக்குதான் இந்த ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறார். இன்னும் அந்த 3 காரியங்களை ஜபமாக ஏறெடுத்திருக்கிறார். இந்த 17 முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் சம்மரைஸ் பண்ணலாம். 25 நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படி நானும் அவர்களில் இருக்கும்படி உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். 25 அவர் சொல்றாரு, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். சோ உலகத்தாருக்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் உரிய வித்தியாசத்தை தான் இங்க சொல்றாரு. உலகத்துல உள்ளவங்களுக்கு உண்மை தெரியாது, ஆனா என்னுடைய குரூப், என்னுடைய மக்களுக்கு உண்மை தெரியும். சோ அவங்களுக்காக தான் இந்த பிரேயர் பண்றாரு. எல்லா உலகத்துல உள்ள மக்கள்ல, உலகத்துல தேவன் அவருக்கு நியமித்த அந்த கூட்ட ஜனத்திற்காக அவர் எடுக்கிற ஜபம் தான் இது. 26 மறுபடியும் அவர் நாமத்தை பற்றி பேசுகிறார். இதே காரியத்தை தான் இந்த டிசைபிள்காக ஜபம் பண்ணும்போது அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த காரியம். நம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். நம்மளுடைய வாழ்க்கையில அந்த நாமத்தை வைத்து அவர் நமக்கு என்ன ஆயிருப்பாரு? இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொந்தமாக மாறியிருப்பார். ஒரு நெருக்கத்தின் மத்தியில உதவி, ஒரு இடத்துல நம்மோடு கூட பேசி, சில பேர் தரிசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டு, இப்படி ஒரு மீட்டிங்ல நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும் போது நம்மளை தேற்றி ஏதோ ஒரு வகையில அவருடைய நாமத்தை அறிவித்திருப்பார். இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் தெரியப்படுத்தி கொண்டே இருப்பார். இயேசுவானவர் ஆவியானவருடைய உதவியோடு அவருடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருப்பார். இதை சம்மரைஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. சம்மரைஸ் பண்ணி நம்ம ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த ஜபத்துல உள்ள கடைசி பகுதியில இவர் ஏறெடுக்கிற ஜபம் நமக்காக. சீஷர்கள் கண்டு தொட்டு பார்த்த இயேசுவை அவர் வார்த்தையில் மாத்திரம் சுவிசேஷத்தின் வாயிலாக, வேத வசனம் சீஷர்கள் எழுதின அந்த புதிய ஏற்பாட்டின் வாயிலாக, இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு எழுதின அந்த சுவிசேஷத்தின் வாயிலாக நம் விசுவாசித்தவர்களாகிய நமக்காக அவர் ஏறெடுக்கிற ஜபம். இந்த ஜபத்துல 3 காரியத்தை ஏறெடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். பிதாவானவர், இயேசுவானவர், நம்ம. சோ அதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சோ நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். அதனால 3 காரியத்தை அவர்கிட்ட பேசுறாரு. முதல்ல, அவர்கள் இழந்த மகிமையை நான் வின் பண்ணிட்டேன், அந்த மகிமையை அவங்களுக்கு தரேங்கிறாரு. சோ நம்ம மகிமையை பெற்றுக்கொண்டோம். 2வதாக அந்த அன்பை பெற்றுக்கொண்டோம். ஆதியில உள்ள அந்த அன்பு, பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த டீப் கனெக்ஷனை இயேசு கிறிஸ்து மூலமாக அது புதுப்பிக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்டோம். 3வது, இங்க இருக்கும்போது அவர் நம்மோடு, நாம் மரித்த பின்போ இல்ல நம்ம வருகையின் போதோ நாம் அவரோடு அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ளாக, அந்த பிளேஸ்,
நம்மளுடைய பிளேஸ், நம்மளை பரலோக வாசிகளை ஆக்குவதற்காக அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த 3 காரியமும் அவர் ஜெபித்தார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த ஜெபங்கள் எல்லாம் அந்த சுவாசிக்கிறவர்களுக்கும் உலகத்தார் அல்ல, உலகத்துல இல்லாதவர்கள், உம்முடையவர்கள், என்னுடையவர்களுக்காகவும் இந்த ஜெபம். அவர்களுக்கு நான் நாமத்தை வெளிப்படுத்தியிருக்கேன், இன்னியும் வெளிப்படுத்துவேன். இந்த பூமியில தேவன் நமக்கு வாக்கு பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் நம்மளுடைய வாழ்க்கையில. சோ இன்னைக்கு தேவன் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போமா? இது உங்களுக்கு கேட்க ரொம்ப ஆழமா இருக்கலாம், ஆனா அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த காரியம் எவ்வளவு மகிமையான காரியம் இல்லையா? நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா, இந்த நாள்ல நாங்க இழந்த காரியங்களை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஏசப்பா நன்றி. நாங்க இழந்த மகிமை, நாங்க அதிகாரத்தை இழந்திருந்தோம், மகிமை இழந்திருந்தோம், அத பிதாவானவர்கிட்ட பேசி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீங்கப்பா. அன்பு, நம்ம எல்லாம் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவரில் ஒருவர், பிதா குமாரன் நாங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அன்பை எங்களுக்கு நீங்க உறுதிப்படுத்தி கொடுத்தீங்கப்பா. பிதா எங்க மேல அன்பா இருக்கிறாருன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. மூன்றாவது, நீங்க நாங்க இந்த உலகத்துல இருக்கும்போது ஆவியானவரும் பிதாவானவரும் நீரும் எங்களோடு கூட இருப்பீங்க. நாங்க மரிக்கும் பொழுதோ இல்ல ஏசப்பா வருகை முந்தும் பொழுதோ நாங்க உங்க கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க பிதாவானவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கீங்கப்பா. நன்றி. இந்த அன்பை நாங்க உணர்ந்து, இந்த சத்தியம் எங்களுக்கு வெறும் வார்த்தைகளாக, ஒரு டாக்டரினாக மாத்திரம் அல்லாமல் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளுவதற்கு உமது நாமத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர், இன்னும் தெரியப்படுத்திக் கொண்டிருப்பீர். நன்றி ராஜா, நன்றி. கேட்ட சத்தியம் கிரியை செய்யட்டும். மீதியான வேலையை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, ஆமென்.